எல்லாம் எடுத்துறியா? எல்லாத்தையும் எடுத்துக்கினேன். படம் உள்ள பரவாயில்லையே. கௌசல்யா எல்லாத்தையும் அழகா தொடச்சு கிளீன் பண்ணி வச்சிருக்கா. எங்க பாஸ் அவங்க? தெரியலையே. கௌசல்யா, கௌசல்யா. பாஸ் யார் பாஸ் இவங்க? ஏதோ சாக்கடையில விழுந்த பெருச்சாலி மாதிரியா இருக்கிறாங்க. இல்லையா? யாருமா நீ? கேக்குறல சொல்லு. கௌசல்யா, என்ன திடீர்னு இந்த கெட்டப்ல இருக்க நீ? கெட்டப்பா, இந்த வீட்டை சுத்தம் பண்ணி நான் இப்படி அழுக்காயிட்டேங்க. இப்ப உங்களுக்கு திருப்தியா? சந்தோஷமா? இன்னும் எப்படி எப்படிலாம் என்ன பழி வாங்க போறீங்களோ தெரியல. பழி வாங்குறதா? நீ தானே கௌசல்யா தனி கொடுத்துட்டு போகணும்னு சொன்ன. தனி கொடுத்துட்டு போகணும்னு சொன்னேன். இப்படி ஒரு வீட்டுக்கு போகணும்னு சொன்னேனா? என்னங்க, ஒரு நல்ல ஏரியாவுல ஒரு நல்ல வீட பார்க்க தெரியாது உங்களுக்கு? இப்போதைக்கு இதான் முடியும். ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். சும்மா அதையே பேசி டார்ச்சர் பண்ணாத, புரியுதா? இஷ்டம் இருந்தா இரு, இல்லனா உங்க அம்மா வீட்டுக்கு போய்டு. இத தானே சொல்ல வரீங்க? அங்க நான் போக மாட்டேங்கற தைரியத்துல தான் நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க. ஷோ இல்ல கௌசல்யா, என் நிலைமையை புரிஞ்சுக்கோ. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் சீக்கிரமா வேற வீடு பார்த்துட்டு போயிடுவோம், புரியுதா? புது வீட்டுக்கு வந்துருக்கோம்ல, பால் காய்ச்சு. சாய காசுற குடோன் மாதிரி இருக்கு இந்த வீடு. இதுல நான் பால் காய்ச்சணுமா? ஐயோ கௌசல்யா, அப்படிலாம் சொல்லக்கூடாது கௌசல்யா. நம்ம முதல் தடவையா தனி கொடுத்துட்டு வந்திருக்கோம்ல. மத்தவங்க என்ன வாரம் தனி கொடுத்துட்டு போவாங்களா? ஏன் மேடம், ஏன் எப்ப பார்த்தாலும் எங்க பாஸ் மேல கோவப்படுறீங்க? பணம் இருந்தா நல்ல விட பாத்துக்க மாட்டாரா? இருந்த பணத்தை அனாதை ஆசிரமத்தை கட்டி அவங்க அம்மாவை சேர்த்து விட்டாரு. மீதி இருக்க பாதி பணத்தை தான் இங்க அட்வான்ஸா கொடுத்தாரு. பேலன்ஸ் அமௌண்ட் கொடுக்கணும்ல? ஆமாடா, அவங்க அம்மா மட்டும் சொகுசா அனாதை ஆசிரமத்துல இருப்பாங்க. நான் மட்டும் இந்த குடோன்ல மாட்டிட்டு அவஸ்தைப்படணுமா? எது? அவங்க அம்மா மட்டும் சொகுசா இருக்காங்களா? யார் சொன்னது? அனாதாசிரமத்துல முறவாசல் செய்யணும், தோட்ட வேலை செய்யணும், சமையல் வேலை செய்யணும், வரிசையில் நின்று சோறு வாங்கி சாப்பிடுறது மட்டும் இல்லாம மத்தவங்க சாப்பிட்ட தட்டெல்லாம் கழுவி வைக்கணும். ஐயா, ஏய் நிஜமாவா சொல்ற? ஆமாங்க, எனக்கு தெரிஞ்ச பாட்டி ஒண்ணு கொஞ்ச நாள் அனாதாசிரமத்துல இருந்துச்சு. அதுதான் எனக்கு இந்த விஷயத்தெல்லாம் டீடைலா சொல்லிச்சு. அங்கெல்லாம் சொகுசா இருக்க முடியாது. ஒரு நாளைக்கு ஒருத்தர்னு எல்லா வேலையும் ஷிஃப்ட் போட்டு செய்யணுமா? அப்படியா? அப்படினா என் அத்தைக்கு அங்க பெண்டு கழறுவேன். நீங்க தான் சுகவாசி. சின்ன வீடா இருந்தாலும் உங்க இஷ்டத்துக்கு சுதந்திரமா சொகுசா இருக்கீங்களா? ஐயோ ஆமாடா ஆமாடா. என்னங்க, நான் போய் பால் காசத்துக்கு ஏற்பாடு பண்றேன். டேய், இந்த விஷயத்தை சொல்றதுக்காகவே எனக்கு பால் பாயசம் தான்டா. சக்கரை கொஞ்சம் தூக்கலா போடுங்க. பாத்தியாடா? ஆமா பாஸ், அந்த மூஞ்சி கழுவுற பொண்ணு தானே, ஃபிகர் ரொம்ப சுமாரா இருக்கு. உன் புத்தி அப்படிதானே போவோம். நான் கௌசல்யாவை சொன்னேன். எங்க அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு சொன்ன உடனே எவ்வளவு சந்தோஷப்படுறா பாத்தியா? ஆமா பாஸ், அதுதானே பாஸ் பொம்பளைங்க புத்தி. இருந்தாலும் இவங்க புத்தி ரொம்ப மோசம்டா. இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சேர்த்து பழி வாங்கி ஒரு வழி பண்றேன். கம்பியா உடைக்கிறீங்க, வழி அந்த பக்கம் இருக்கு. வழியாடுறா சுமாரா. ஐயோ என்ன இருக்குது? ஐயோ கொசு. அட பாவி மனுஷா, அவ்வளவு சொகுசான வீட்டுல அப்படி தூங்கிட்டு இந்த மனுஷன் இங்க எப்படிதான் இப்படி தூங்குறாருன்னு தெரியலையே. கொசு கொள்ளை வெறியில கடிக்குது. காத்து சுத்தமா வரல, மூச்சு முட்டுது. ராத்திரி ஃபுல்லா தூங்காம அவஸ்தை வேற. என்னடா இது, நம்ம விதி அப்படியே ரிவர்ஸ்ல வேலை செய்யுது. இது எங்க போய் முடியும்னு எனக்கே தெரியலையே. தூக்கம் வருது. சரி, முதல்ல குளிக்கிற வேலையை பார்ப்போம், அப்பதான் தூக்க கலக்க போகும். தண்ணி எங்க வருது, எந்த ஏரியாவில குளிக்கணும்னு தெரியலையே. ஐயோ அம்மா அம்மா அம்மா. ஏமா என்ன? நான் குளிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணா? அதுக்கு நீ ஒண்ணும் பண்ண வேணாமா. தண்ணி பிடிக்கணும். டேப் எங்க இருக்கு? டாப்பா? டாப் இல்லம்மா, டேப். இங்க அதெல்லாம் இருக்கும், ஆனா தண்ணி வராது. வாசல்ல அடி பம்ப் இருக்கு, அடிச்சு குளிச்சுக்க. அடி பம்பா? நோ 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 நோ,
அதெல்லாம் அடிச்சு எனக்கு பழக்கமே இல்ல. அதெல்லாம் என்னால முடியாது. அப்படின்னா கிணத்துல வாளி இருக்கு, தண்ணிய இறைச்சு குடிச்சுக்கோ. எனது கிணத்துல தண்ணியை இறைச்சு என்னமா இறைச்சு கொடுத்துக்கோன்னு ஐயோ, அங்க அந்த மனுஷன் தூங்குறாரு, இங்க இந்த பொண்ணு போயிடுச்சு. இறைச்சு கொலிக்கணுமா? தண்ணியை கொஞ்சம் குறைச்சு குளிப்போம். ஐயா, அம்மா அம்மா சப்பா, ஐயோ, ஐயம்மா, அம்மா, ஐயா, அம்மா, ஐயா, அம்மா, அம்மா, சோப்பா. கொஞ்சம் தட்டடுமா, உள்ள போகணும். சரிக்கா. என்ன இது பாணி படிக்கட்டு மாதிரி வரிசையா பக்கெட்டு? ஏமா பூங்குடி, பூங்குடி கொஞ்சம் இங்க வாயே. ஐயா, என்னம்மா உன்னுடைய பெரிய ரோதனையா போச்சு? ஏமா நீ ஏலம் விட்டுட்டு இருக்க? என்ன வேணாம்? அதுக்கேமா இப்படி கோவப்படுற? இது என்ன வரிசையா பக்கெட் வச்சிருக்கு? அதுவா, அடுத்தடுத்து யார் குளிக்கணும்னு இடம் பிடிச்சு வச்சிருக்காங்க. எல்லாரும் இங்கதான் குளிப்பாங்களா? பின்ன குற்றாலத்துல போய் குளிச்சுட்டு வருவாங்க? இல்லம்மா, எல்லாருக்கும் ஒரே பாத்ரூம் தானா இல்ல செப்பரேட்டா பாத்ரூம் இல்லையான்னு கேக்குறேன். என்னது, செப்டிக் டேங்க் பாத்ரூமா? பாத்ரூம்க்கு எதுக்கு செப்டிக் டேங்க்? ஐயோ அடச்சி, ஓ இங்கிலீஷ்ல ஈயத்தை காசு ஊத்த. செப்டிக் டேங்க் இல்லம்மா, அது செப்பரேட். அப்படின்னா தனியா எல்லாருக்கும் பாத்ரூம் இருக்கான்னு கேட்டேன். எங்க வீடே பாத்ரூம் அளவுக்கு தான் இருக்குது, இதுல தனித்தனி பாத்ரூமா? அது நீ சொந்தமா வீடு கட்டி வாடகை கூடும்போது கட்டு. இங்க ஒரே பாத்ரூம் தான், எல்லாரும் கும்பலோட கோயந்தாதான். ஐயோ ச்சே, கருமோ, இத்தனை பேர் குளிக்கிற பாத்ரூம்ல நான் குளிக்கணுமா? இந்தாமா, நல்லா கேட்டுக்க. கிணத்துல இனிமே தண்ணி இறக்க கூடாது. நான் பூட்டு போட போறேன். இதோட நாளைக்கு தான். அதனால இருக்கிற தண்ணிய சிக்கனமா செலவு பண்ண பழகிக்க. இருக்கிற தண்ணிலையா? ஹலோ ஹவுஸ் ஓனர், நான் ஒரு பக்கெட் தான் புடிச்சிருக்கேன். இதுல நான் குளிச்சுட்டா அப்புறம் என் வீட்டுக்கார் குளிக்கணும், துணி துவைக்கணும், பாத்திரம் கழுவணும், சமைக்கணும். இதுக்கெல்லாம் தண்ணிக்கு நான் எங்க போவேன்? என்ன கேட்டா, அதுக்கு நீ சீக்கிரமா எழுந்து தண்ணி இறைச்சிருக்கணும். இது சீக்கிரம் தானே, காலைல 7 மணி தானே ஆகுது. அது சரி, தண்ணி இறைக்க இது சீக்கிரம் இல்லம்மா. ராத்திரி 2 மணிக்கே எழுந்து இறைச்சிருக்கணும். என்னது, ராத்திரி 2 மணிக்கா? என்னம்மா இது அநியாயமா இருக்கு. தோடா நடி, நீ ஊருக்கு புதுசா? இல்ல தவறு, இங்கெல்லாம் தண்ணி பிடிக்காதா இருந்தா அர்த்த ராத்திரியில தான் பிடிக்கணும். ஐயோ, இது நம்ம கொடுமையா இருக்கு. தண்ணி வசதி இல்ல, காத்து வசதி இல்ல, கொசு தொலை தாங்க முடியல. இதெல்லாம் வீடுன்னு சொல்லி வாடகைக்கு விடுறீங்களே, மனசாட்சி இல்ல? நானா உன்னை வாடகைக்கு வான்னு கூப்பிட்டேன். இஷ்டம் இல்லைன்னா 1 மாசம் வாடகை வச்சுட்டு இப்பயே வீட்டை விட்டு கிளம்பு. 1 மாசம் வாடகையா? நேத்து தான் நான் கொடுத்துட்டு வந்தோம். எப்படி நீ 1 மாசம் வாடகை கேப்ப? தபாரு, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டு வந்தாலும் 1 மாசம் வாடகை கொடுத்து தான் வெளியே போனோம். அதான் ரூல்ஸ். அது தெரியாம ரூல்ஸ் எல்லாம் பேசின்னு இருக்காத. ஐயோ, என்ன இது அநியாயமா இருக்கு? இப்படி கொள்ளடிச்சா நீ கொலையா போட்டிருக்கியா? ஏய் தபாரு, கொள்ளை இல்லனா அவள்தான் மரியாதை இருக்காது. வத்தி பண்ணி 4 வீடு வச்சுட்டு உனக்கு என்ன இப்படி வாய் வேண்டி கிடக்கு? இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். சபாஷ், கச்சேரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சீக்கிரமே நாம நினைச்சது நடந்துரும். வெல்டன்றா மாதவா. போத நிறுத்துமா, நீ நிறுத்துமா. மாதவா சொல்லுமா. மாதவா சொல்லுமா. மாதவா மாதவன் திருப்பி திருப்பி கூப்பிட்டு இருக்க. என்ன விஷயம்? டேய் மாதவா, இங்க என் நிலைமையே சரியில்லடா. நேத்து மத்தியானம் ஊர்பட்ட பாத்திரத்தை போட்டு தேய்க்க சொன்னாங்கடா. சரின்னு தேய்ச்சேன்டா. பார்த்தா ராத்திரியும் அதே பாத்திரத்தை போட்டு தேய்க்க சொல்றாங்கடா. மத்தியானம் பாத்திரம் நீ சரியா தேய்க்கலையா? ஐயோ, நீ ஒரு கூறுகட்ட குப்பண்டா. டேய், ராத்திரி மறுபடியும் சமைச்சு இங்க இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டாங்கடா. மறுபடியும் என்னையே தேய்க்க சொல்றாங்கடா. வா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வேலை செய்யணுமா? அதான் அந்த ஆசிரமத்தோட ரூல்ஸ். ஆமா, ரூல்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு நீ பேசாம போயிட்ட. இங்க நான் கிடந்து அவஸ்தைப்படுறேன்டா.
இங்க பாருப்பா, என்னால சுத்தமா முடியாதுடா. டேய் 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 மாதவா, நீ சீக்கிரமா வந்து என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறா. அம்மா நீ தானமா அனாதை ஆசிரமம் சேரணும் சொன்ன. ஐயோ, நான் தான்டா சொன்னேன், இப்பவும் நான் தான்டா சொல்றேன். டேய் தயவு செஞ்சு என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறா. இந்த பார், நீ வீட்டுக்கு வந்தா கௌசல்யாவும் வீட்டுக்கு வருவா, பரவாயில்லையா? அவ எதுக்கு வரணும்? இந்த பாரு, அவெல்லாம் ஒண்ணு தேவையில்லடா. அவ அந்த ஒண்டு குடுத்துறதுலயே கிடந்து கேவலப்படட்டும். இரு, நீ அனாதை ஆசிரமத்துல இருக்க, கௌசல்யா ஒன்று கொடுத்தது இருக்கா, அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? டேய், இந்த பண்டு சிங்கம்டா, கூண்டுக்குள்ள இருந்துகிட்டே வெளியில அப்படியே வேட்டையாடுவாடா. அப்ப அங்க இருந்து டெய்லி நீ வெளியே வரியா? ஐயோ இல்லடா இல்லடா, எப்பவும் தான் இவங்க கேட்ட பூட்டி வச்சிடறாங்களே. ஐயோ, ஊர் உலகமே தெரிய மாட்டேங்குதுடா. அப்ப இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் நீ கேட்க கூடாது. எனக்கு இன்ஃபர்மேஷன் குடுக்கிறதுக்கு வெளியில ஆள் இருக்காங்கடா. நீ என்ன வந்து கூட்டிட்டு போறியா இல்லையா? நீ வந்தா கௌசல்யாவும் வருவான்னு சொன்னேன், உனக்கு ஓகேவா? டேய், நான் வரது அவளுக்கு எப்படிடா தெரியும்? அவளை பத்தி உனக்கு தெரியும் போது நீ வரத பத்தி அவளுக்கு தெரியாதா? டேய், என்னடா உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றியா? பாருமா, நடக்க போறத சொல்றேன். நீ வந்தா அவளும் வருவா, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காம சமாதானமா இருப்பீங்களா? டேய், உன் பொண்டாட்டிக்கு நான் பணிஞ்சு போறதா? நோ, நெவர். அது இந்த ஜென்மத்துல நடக்காதுடா. அப்படியா? அப்படின்னா நீ அங்கேயே இரு. பாய். ஐயோ, நெவர். என்ன பட்டுன்னு போனை கட் பண்ணிட்டான். ஹலோ, என்னம்மா நீ எப்ப பார்த்தாலும் இங்கே நின்னு போன் பேசிட்டு இருக்க? ஏமா, சும்மா நின்னு பேசிட்டு இருக்கு எங்க நடிச்சுக்கிறானே, பைத்தியமா? இந்த மாதிரி வாய் பேசுறதுனாலதான் உன் புள்ள உன்னை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டா போல இருக்கு. சரி சரி, போய் சமையல் வேலையை பாரு. ஏய், என்ன ஒரு நாள் தானே ஏன் முறைன்னு சொல்லி பாத்திரம் தைக்க சொன்னேன். அது பாத்திரம் தைக்கிற முறை, இன்னைக்கு சமைக்கிற முறை. போய் வாய் பேசாம முதல்ல சமைக்கிற வேலையை பாரு போ. எனக்கு சமைக்கலாம் தெரியாத. அப்படின்னா போய் வெங்காயம் வெட்டு போ. வெங்காயம் வெட்டவா? நாம மருமகளை பழி வாங்கணும்னு நினைச்சா இந்த சிரிக்கு நம்மள பழி வாங்கிடுவா போல இருக்கே. ஐயய்யய்யய்யய்ய, இந்த ஏரியா தானே சொன்னா, ஆனா பாடாவது ஏரியாவா இருக்கு. இதுல நான் அவளை எங்க போய் தேடுறது? அப்பா, ஐயோ, டேப்ப திறந்தா தண்ணி வரும், போன் பண்ணா கேன் வாட்டர் வரும். ஆனா இப்ப அரைக்குடம் தண்ணிக்கே அவகிட்ட கண்டுமேனிக்கு திட்டு வாங்கிட்டு பிடிக்க வேண்டியதா போச்சே என் நிலைமை. ஐயோ, இதுக்கெல்லாம் காரணம் என் புருஷன் என்ன குப்பத்துல குடி வச்சதுதான். புருஷா, ஐயோ கவுத்திட்டியா என்ன? அம்மா, யாருமா நீ? பதிக்கு போறா? அந்த அம்மா செய்யற அறுக்க போறியா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. மாமி, நீயா? என்ன மாமி பின்னாடி ஏமா, இந்த அம்மா உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? ஆமாங்க. அப்படியே திருடி மாதிரி பின்னாடியே வருது. இல்லையா? ஆளை பாரு. ஏ மாமி, ரொம்ப நேரமா என் பின்னாடி வரியா? இல்லடி, இப்பதான் வரேன். நான் தான் கஷ்டப்பட்டு குடத்தை தூக்கிட்டு வரேன்ல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்கலாம்ல. அதுக்கு பயந்தாலும் ஒளிஞ்சு வரும். என்னது? இல்ல கௌசல்யா, உன்னை பேக் சைட்ல இருந்து பார்த்தனா நீதானான்னு ஒரு டவுட், அதான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். மூதேவி மாமி, முன்னாடி வந்தா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கொள்ள, பின்னாடி இருந்தா முகம் எப்படி தெரியும்? அது சரி, அடையாளம் தெரியாத அளவுக்கு நான் தான் டல் ஆயிட்டனா? இல்ல நீ தானே மறந்துட்டியா? கௌசு, ஏண்டி உன்னை மறந்திருந்தா நான் தேடி வந்திருப்பேனா? ஆமா, எதுக்கு என்ன தேடி வந்த? ஓசி கேக்க தானே? அடச்சி, நீ எப்படி இருக்கேன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆனா உன்னை இந்த கோலத்துல பாக்குறத நினைச்சா என் இதயமே வெடிச்சிரு போல. எதுக்கு இப்ப நீ இவ்ளோ ஓவர் ஆக்டிங் குடுக்குற? பண்டு வீட்டுல மகாராணி மாதிரி இருந்தேடி. மகாராணினா எப்படி? கையில வாளோட குதிரை மேலேயே சுத்திட்டு இருந்தனே? அது இல்லடி, இப்படி குடம் தூக்க வேண்டியவளா நீ? பின்ன பணம் தூக்க வேண்டியவளா? கேவலப்பட்டோம் உன் கொழுப்பு அடங்கலையே. பண்டுவோட மாட்டு பொண்ணா அவாத்துல சொகுசா வாழ்ந்துருந்தியே, இப்போ டீ கடைக்கு தண்ணி ஊத்துறவ மாதிரி இந்த கோலத்துல திரியறேடி. இதுக்காகலாம் நான் ஃபீல் பண்ணல. ஏ மாமியாரு இதை விட கேவலப்படுறாங்களா? அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவங்க திமிரு அடங்கணும், கொழுப்பு குறையணும். மருமகளே, நீ தெய்வண்டி அப்படின்னு என் காலில் வந்து அவங்க விழணும். அதுக்காக தான் இந்த கௌசல்யா எந்த கஷ்டத்தையும் தாங்கிட்டு இருக்கா. இருந்தாலும் நீ இப்படி கஷ்டப்படுறது பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. இஸ் இட்? ஐயா,
ஐ லைக் இட் மாமி. அந்த பக்கம் ஒரு டீ கடை இருக்கு, நான் உனக்கு ஓசியில டீ வாங்கி தரேன். நீ டீ கடையில ஓசி வாங்க ஆரம்பிச்சியா? நான் காசு கொடுத்து உனக்கு ஓசியில டீ வாங்கி தரேன்னு சொன்னேன். நாக்க தொங்க போட்டு அலை வா. வாடி 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 போலாம். வசிக்கிறோம் வசிக்கிறோம். தலை மாமி வெயிட் கொண்டறதுக்கு. இல்ல கௌசல்யா, கிளாமர் கெட்டு போயிடும். ஓசியில வந்து காஸ்ட்லி போட்டோ கட்டிருக்க. நான் ஒருத்தி 12 மணி வரைக்கும் எல்லா வேலையும் செய்ய வேண்டியதா இருக்கு. ஏய் அடியே, ஏய் நீ என்னடி என் பெட்ல வந்து படுத்திருக்க? எந்திரடி எந்திரடிங்கற. வார்டன் தான் படுக்க சொன்னாங்க. வார்டனா? அவன் சொன்னா நீ வந்து என் பெட்ல படுத்துருவியா? எந்திரடி எந்திரடி. தொந்தரவு பண்ணாதம்மா, இப்பதான் மாத்திரை போட்டு படுத்திருக்கேன். மாத்திரை போட்டு படுத்தியா? ஏன் தூக்கு போட்டு தொங்க வேண்டியதானே? அறிவு கெட்டவளே. ஐயோ இது ஏன் பெட். எந்திரடி எந்திரிங்கறல. எந்திரடி. என்ன சத்தம் இங்க? பொழுது போகாம இந்த பொம்பளை கிட்ட கத்திட்டு இருக்க ஆள பாரு. ஆமா நீதான் இவளை ஏன் பெட்ல படுக்க சொன்னியா? ஆமா. ஏன் படுக்க சொன்ன? பாவமா, அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம். தரையில படுத்தா ஜில்லுன்னு இருக்கும்ல, அதான் கட்டில படுக்க சொன்னேன். அப்போ நான் எங்க போய் படுக்கிறது? நீ தரையில படுத்துக்கோ. பண்டு தரையில படுக்கிறதா? அப்ப வெளியில போய் தோட்டத்துல படுத்துக்கோ. ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் என்ன எருமமாடா கண்ட இடத்துல போய் படுக்கிறதுக்கு? தம்மா சும்மா பேசிட்டு இருக்காத. அந்த அம்மா கட்டில தான் படுப்பாங்க. இஷ்டம் இருந்தா நீ தரையில படு, இல்லன்னா முடிச்சுட்டே உட்காரு. ஹலோ ஹலோ, என்ன என்ன ரொம்ப அடாவடியா பேசுற? ஏய் நான் ஒன்னும் இங்க தர்மத்துக்கு தங்கல. பணம் துட்டு மணி கட்டிட்டு தான் தங்கி இருக்கேன். பணம் கட்டிட்டா ஓ இஷ்டத்துக்கு நீ நடந்துப்பியா? இங்க பாரு, இங்க நாங்க சொல்றபடிதான் நீ நடக்கணும். ரூல்ஸ் எல்லாம் பேசக்கூடாது. அப்படி பேசுறதா இருந்தா முதல்ல கிளம்பி போய்கிட்டே இரு. போறேன்டி போறேன். இப்பவே என் மூட்டை பிடிச்செல்லாம் எடுத்துக்கிட்டு நான் போறேன். அதெல்லாம் அனுப்ப முடியாது. உன் புள்ளைய வர சொல்லு, அப்புறம் அனுப்புறோம். ஏய் லூசாடி நீ, லூசாடி நீ. இப்பவே போன்னு சொல்ற, அப்புறம் அனுப்ப மாட்டேங்கிற. தனியா அனுப்ப மாட்டோமா? உன் புள்ளைய வந்து கூட்டிட்டு போக சொல்லு. ஐயோ அவன் தான் என்ன இங்க சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறானே. பின்ன நீ இப்படி வாயான்னா உன்னை எந்த புள்ளதான் வந்து பாப்பா? அதெல்லாம் நீ பேசாத. என்ன அனுப்பி விடு, நான் போறேன். உன் புள்ள வந்தா தான் உன்னை அனுப்புவேன்னு நான் சொன்னேன்ல. உன் மண்டையில ஏறலையா? அம்மா 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 ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா, நான் சொகுசா இருக்கலாம்னு நினைச்சு இங்க வந்தேன். இங்க எல்லா இம்சையை விட வா இம்சை பெருசா இருக்குதே. அம்மா தாயே தயவு செஞ்சு என்ன அனுப்பி விட்டுருமா. இப்ப நீ படுக்க போறியா இல்லையா? ஐயோ நான் படுக்க மாட்டேன். சரி வா, காலையில எல்லாருக்கும் உப்புமா பண்ணணும். வந்து வெங்காயம் தக்காளி வெட்டி வைப்பேன். வேணாம் வேணாம் வேணாம், நான் இங்க தரையிலேயே படுத்துக்கிறேன். அது அந்த பயம் இருக்கணும். ஐயோ என்ன இன்னும் ஆள் காணோம். உன்னை தட்டி உன்னை தொட்டு தாலி கட்ட புருஷன் வந்திருக்க, வெளியே வா. யோ, என் வீட்டு வாசல்ல வந்துட்டு ஏன் கத்திட்டு கிடக்குற? நீ இல்ல எங்க வீட்டுல இருக்கிற? உன் பேர் என்ன? தொடப்பக்கட்டை. நைஸ் நேம். பூந்தொடப்பு கட்டியா தெம்பொடப்பு கட்டியா? கட்டையில போறவனே, உன் வீட்டு வாசல் அங்க இருக்கு பாரு. அது வேற ஒண்ணும் இல்ல, என் வீட்டு தின்னு என் வீட்டு கதவு இதே மாதிரி இருக்குதா? கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். எல்லா வீட்டு வாசலும் இப்படிதான் இருக்கு. அட அதுக்கேம கத்துற? புடிச்சியா? எத்தனை கட்டிங் போட்ட? அடிங்க. யோ, யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? பொழுது விடியட்டும், உனக்கு படையில போடுற இறா. வட பாயசத்தோட சேர்த்து போடு. அப்புறம் இன்னொன்னு, நீ நாளைக்கு ஒரு வேலை பண்ணணும். அது என்னன்னா, இந்த வீட்டை தூக்கி அங்கவே, அந்த வீட்டை தூக்கி இங்கவே. ஏன்னா எனக்கு டிஸ்டர்ப் அதிகமா இருக்கு. அது அப்படி நடக்கும்போது போதை குறையுது. இது நீ கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஒருவேளை உனக்கு தூக்க முடியலன்னா என்ன கூப்பிடு. I will help you. இப்ப போறியா இல்லையா? I will help you. ஐயோ இப்படி திட்டுறா. பாவம், இது குடிச்சு தெரியாம வந்துட்டான். அந்தால போய் மூட்டாளுங்க.
அங்க ஒருத்தி உன் புருஷனை கழுவி ஊத்திட்டு உள்ள போறான். நீ லேம்ப் போஸ்ட் மாதிரி பார்த்துட்டு இருக்கிற. வெக்கல அவனுக்கு நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டியா? யோ, 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 யோ. பேசாத பேசாத